ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எனர்ஜி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாப்பாடு எவ்வளோ அருமையான விஷயம். ஆனால் கடந்த ஒரு 10 வருஷமாக நம்ம சாப்பாட்டு முறையில் நிறைய மாற்றம் வந்துருச்சு. ஒயிட் ரைஸ் சாப்பிடக்கூடாது, ஆலிவ் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது, கீட்டோ டயட், பேலியோ டயட், இப்படி புரியாத பல பேர் சொல்லி எல்லாத்தையும் வித்துடுறாங்க. நம்மளும் மாறி மாறி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் வெயிட் குறைஞ்ச மாதிரி இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோவில் எலைட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்டான ஜேம்ஸ் கோலின்ஸ் எழுதின எனர்ஜி பிளானை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது மைட்டோகாண்ட்ரியா பற்றி. சாப்பிட்ற உணவு தேவைப்படும் போது ஆர்டினோ ட்ரைபாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த ஏடிபி தான் நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலுக்கான ஃபியூவல். இந்த ஏடிபியை நம்ம யூஸ் பண்ணுற அளவு தான் மெட்டபாலிக் ரேட். ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான அளவை விட அதிகமாக சாப்பிடும்போது தான் அது ஃபேட்டாக சேவ் ஆகுது. இப்படி ஆக விடாமல் இருக்க நம்ம நியூட்ரிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம நியூட்ரிஷனை 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம்: ஃபியூவல், மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபியூவல் பற்றி பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு எனர்ஜி ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து தான் வருது. கார்போஹைட்ரேட்ஸ் கிளைக்கோஜனாகவும் ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆன கிளைக்கோஜன் அண்ட் ஃபேட்டை மைட்டோகாண்ட்ரியா ஏடிபியாக கன்வெர்ட் பண்ணி தரும். கார்போஹைட்ரேட்ஸை டக்குன்னு ஏடிபியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கடுமையான வேலை செய்யும்போது, அதாவது ரன்னிங், வெயிட் லிஃப்டிங், ஹில் கிளைம்பிங், இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும். அதை பாடி கார்போஹைட்ரேட்ஸை யூஸ் பண்ணிக்கும். அதுபோல் வாக்கிங், ஜாகிங், இப்படி மிதமான வேலை செய்யும்போது ஃபேட்டை யூஸ் பண்ணிக்கும். ஏன்னா ஃபேட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண டைம் ஆகும். கார்போஹைட்ரேட்ஸ் லிவர் அண்ட் மசிலில் சேவ் ஆகும். லிவரில் 80 to 120 கிராம்ஸ், அப்புறம் மசிலில் 300 to 600 கிராம்ஸ் ஸ்டோர் ஆகும். இந்த அளவு நம்ம உருவத்தை பொறுத்தது. அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் அது ஃபேட்டாக ஸ்டோர் ஆகிடும். இதெல்லாம் கேட்கும்போது கார்போஹைட்ரேட்ஸ் நல்ல விஷயம் தானே, அப்புறம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு யோசிப்பீங்க. அது ஏன்னு சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் டக்குன்னு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகக்கூடியது. இந்த எனர்ஜி உங்கள் பிளட்டில் சுகராக மாறும். ஒயிட் பிரெட், ஒயிட் ரைஸ், இது போன்ற உணவுகள் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரௌன் ரைஸ், ப்ரௌன் பிரெட், இது போன்ற உணவுகளை காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிம்பிள் கார்போஹைட்ரேட் சுகர் லெவலை டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணிடும். ஆனால் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு வேணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஃப்யூச்சர் வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது ஃபேட்ஸ். ஃபேட்ஸ் கார்போஹைட்ரேட் மாதிரி கிடையாது. அது உங்கள் ஸ்கின்னுக்கு அடியில், வயிறில், மசிலில், இப்படி எல்லா பார்ட்ஸ்லேயும் ஸ்டோர் ஆகும். அதுக்கு அளவே கிடையாது. ஃபேட் ஒரு எசென்ஷியல் நியூட்ரிஷன். விட்டமின்ஸ் பைண்ட் பண்ண, பிளட் கிளாட்டிங், அப்புறம் அக்யூட் இன்ஃப்ளமேஷன்னு இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லா ஃபேட்டும் நல்லது இல்லை. ஃபேட்ஸை 3 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம்: ட்ரான்ஸ் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட். இந்த ட்ரான்ஸ் ஃபேட் இருக்கிறதுலேயே டேஞ்சர். ஹார்ட் ப்ராப்ளம், ஹை பிபி, டைப் 2 டயபெட்டிக்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ட்ரான்ஸ் ஃபேட் தான். நல்ல கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு கெட்ட கொலஸ்ட்ராலை கூட்டிடும். கண்டிப்பாக ட்ரான்ஸ் ஃபேட்டை அவாய்ட் பண்ணணும். டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பக்கோடாஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸில் ட்ரான்ஸ் ஃபேட் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை யூஸ் பண்ண ஆயிலை மறுபடியும் யூஸ் பண்ணால் அதுலேயும் ட்ரான்ஸ் ஃபேட் அதிகமாக இருக்கும். அடுத்தது சேச்சுரேட்டட் ஃபேட். சேச்சுரேட்டட் ஃபேட் அளவாக கம்மியாக எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லதில்லை. பட்டர், கீ, சீஸ், ரெட் மீட், இப்படி உணவில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும். கடைசியாக பார்க்க போகிறது அன்சேச்சுரேட்டட் ஃபேட். நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நலனும் கொண்டது அன்சேச்சுரேட்டட் ஃபேட். இதில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 நிறையா உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும். மத்தி மாதிரி ஆயிலி ஃபிஷ், கடலை எண்ணெய், அப்புறம் வால்நட்ஸ், இதிலெல்லாம் ஒமேகா 3 அதிகமாக இருக்கும். ஒமேகா 6 வந்துட்டு கார்ன் ஆயில், ஆலிவ் ஆயில், அப்புறம் நல்லெண்ணெயில் அதிகமாக இருக்கும். ஆலிவ் ஆயில் எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது நல்லெண்ணெயை சமைக்க பயன்படுத்திக்கலாம். பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ்க்கு ப்ரோட்டீன் ஒரு முக்கியமான பங்கு. இந்த ப்ரோட்டீனோட வேலை என்னென்னா பில்டிங், ஸ்ட்ரென்தனிங், ரிப்பேரிங் மசில்ஸ் அண்ட் போன்ஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம மசில்ஸ் அண்ட் போன்ஸ் தேய்மானம் அடையுது.
அது சரி பண்ணவும், உடைஞ்சு போன போன்ஸை ஃபிக்ஸ் பண்ணவும் இந்த புரோட்டீன் தேவைப்படுது. மசில் பில்டிங்க்கு ரொம்ப முக்கியம். ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா, நம்மளால் பாடியில் புரோட்டீனை ஸ்டோர் பண்ண முடியாது. திரும்ப அதிக அளவு ஃபேட்டாக சேர்ந்துரும். ஸோ டெய்லி உங்கள் உணவில் புரோட்டீன் சேர்த்துக்கணும். மீட், ஃபிஷ், எக், மில்க், சீஸ் இப்படி எல்லா அனிமல் பேஸ்ட் ஃபுட்லேயும் கம்ப்ளீட் புரோட்டீன் இருக்கும். பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸ்னால் கிட்னி பீன்ஸ், டோஃபோ இதிலெல்லாம் கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸோடு சேர்த்து சாப்பிட்டா ஃபுல் நியூட்ரிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆவரேஜ் பர்சனுக்கு 0.75 கிராம் ப்ரோட்டீன் பர் கேஜி வெயிட்டுக்கு தேவைப்படும். அதாவது 65 கேஜி இருக்கிற ஒரு ஆள் 49 கிராம்ஸ் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். மைக்ரோ நியூட்ரிஷனோட வேலை ப்ரொடெக்ஷன். நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம்க்கு ரொம்ப அவசியம். அயர்ன், கால்சியம், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். இந்த நியூட்ரிஷன் இருக்க ஃபுட்ஸ் சாப்பிடாம போனால் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவோம். எல்லா டிசீஸும் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் காய்கறி மற்றும் பழங்கள் அதிகமாக சாப்பிடணும். இப்போ உங்களுக்கு உணவை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தேவையான டயட் பிளான் ப்ரிப்பேர் பண்ணணும், இன்னும் டீட்டெயில்டாக ஃபுட் கேட்டகரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அது பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும். தேங்க்யூ.